ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாம். காய்கறிலாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கேரட், பீட்ரூட் இது மாதிரி காய்கறிகள்லாம் நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு குக்கரில் நீங்கள் பருப்பு ஏதாவது நீங்கள் வேக வைக்கிறேன்னு வைங்களேன், அது கூட நீங்கள் இந்த கேரட்டை போட்டு வேக வச்சிங்கன்னா 2 விசில் மட்டும் வச்சா போதும். கேரட் நல்லாவே வெந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் கேரட் பொரியல் வைக்கிறா இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு அரைச்சி கொடுக்குறா இருந்தாலும் இதில் ரைஸ் போட்டு நீங்கள் அரைச்சி கொடுக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு டைமும் சேவ் ஆகும். டிப்ஸ் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாம். மழை காலத்தில் உப்புலலாம் நீர் கோர்த்த மாதிரி இருக்கும், ஃபுல்லாகவே ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உப்பு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உப்பு கொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பரை அதுக்குள்ளே அடியில் வச்சுருங்க. நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பரை கட் பண்ணி உள்ளக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு தட்டி வைங்க. என்ன ஈரமாக இருந்தாலும் அந்த பேப்பர் உறிஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உப்பு தட்டி வைக்கிற டப்பா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உப்பு எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம். முருங்கைக்காலாம் நம்ம வாங்கிட்டு வரும்போதே 2, 3ன்னு வாங்கிட்டு வந்துடுவோம். ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று அப்படியே போட்டுருவோம். அப்படி போடுறதுனால முருங்கைக்காய் சுருங்கி போயிடும். இப்படி நீங்கள் போடாமல் முருங்கைக்காய் நம்ம கையோட நீங்கள் கட் பண்ணி வச்சுருங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க. கவரில் அப்படி இல்லைன்னா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. ஒரு டைட்டான பாக்ஸில் இப்போ கவரில் போட்டு வச்சுட்டு முடிச்சு போட்டு வச்சுருங்க. இப்படி வச்சா நம்மளுக்கு 1 வாரம் ஆனாலும் அப்படியே கெடாமல் இருக்கும். டிப்ஸ் நம்பர் 4 என்னென்னு பார்க்கலாம். முட்டைலாம் நம்ம வாங்கிட்டு வரும்போதே ரொம்ப நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கிறதுக்கு முட்டை வாங்கிட்டு வந்ததுமே அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. இப்படி வைக்கிறதுனால நம்மளுக்கு முட்டை ரொம்ப நாளுக்கு இருக்கும், கொஞ்ச நாளுக்கு கெடாமல் இருக்கும் நம்ம நார்மலாக வைக்கிறத விட. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். தோசை தவாவில் நம்ம என்ன தான் தோசை ஊற்றினாலும் அது ஒட்டி ஒட்டி வரும். ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை துணியில் கொஞ்சமாக நம்ம புளி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த புளியை எடுத்துக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் அப்படி இல்லைன்னா மேலே முடிச்சு போட்டு வச்சுருங்க. இப்போது அதில் கொஞ்சமாக ஆயில் எடுத்து நம்ம தோசை தவாவில் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள். நல்லாவே சூப்பராக உங்களுக்கு வரும், ஒட்டாமல் வரும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ஷார்ப்னஸ் கம்மியான மாதிரி இருக்கும். அதை வீட்லேயே நம்ம என்ன பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் முட்டையோட ஓடு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கல் உப்பு எடுத்துக்கிறேன். இந்த 2ஐயும் மிக்சியில் ஒரு சுத்து போட்டு எடுத்துருங்க. நீங்கள் முட்டை ஓடு போடாட்டி பரவாயில்லை, கல் உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டும் அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் கழுவி நீங்கள் அரைச்சி பாருங்கள். நல்லாவே உங்களுக்கு நல்லாவே அரைப்படும். டிப்ஸ் நம்பர் 7 என்னென்னு பார்க்கலாம். ஒலை கொதிச்சதுக்கப்புறம் அரிசிலாம் போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு பொங்கி வழிகிற மாதிரி இருக்கும். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ஒரு துணி எடுத்துக்கோங்க. இதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றி அந்த பானைக்கு சுற்றி நீங்கள் ஆயிலை அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பொங்கி சிந்துறது இருக்காது. டிப்ஸ் நம்பர் 8 என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம்னா நம்ம சமையலுக்கு பாதி யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச பாதி அப்படியே வச்சுருப்போம். நம்மளுக்கு தேவைப்படுறதை விட்டுட்டு மிச்சத்தை அப்படியே வச்சுருப்போம். இப்படி பாதி அப்படியே வைக்கிறதுனால நம்மளுக்கு அழுகி போன மாதிரி ஆகிரும். அதுக்கு மேலே நம்மளுக்கு கொசுலாம் வளைஞ்சி நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும். இதை நீங்கள் வேஸ்ட் ஆக்காமல் இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அழுகவும் செய்யாது, நல்லா சூப்பராகவே இருக்கும். இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாமா. நம்ம பூரி அப்பளம்லாம் பொரிச்சிட்டு மிச்சம் ஆயிலை அப்படியே வச்சுருப்போம். இதை எப்படி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கிண்ணத்து மேலே ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நீங்கள் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளை துணி என்னான்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆயிலை இதுக்கு மேலே ஊற்றி நீங்கள் ஃபில்டர் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஆயிலை நீங்கள் நல்லாவே ஃபில்டர் ஆகி வந்துடும். இப்போ நீங்கள் இந்த ஆயிலை தாளிக்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி தோசை சுடும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே ஃபில்டர் ஆகி வந்துடுச்சு. இதை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 10 என்னென்னு பார்க்கலாமா.
ஒரு முட்டையை நம்ம எப்படி ஃப்ளஃபியாக பொரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வத்தத்தூள், ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி நம்ம வந்து தவாவில் ஊற்ற போகிறது கிடையாது, ஒரு கடாயில் தான் நம்ம ஊற்றி பொரிக்க போகிறோம். ஒரு கடாயில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இந்த முட்டையை ஊற்றிடுங்க. நல்லாவே நம்மளுக்கு வந்து ஃப்ளஃபியாக வரும் நீங்கள் இந்த கடாயில் ஊற்றுறதுனால. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து தோசைலாம் சுடும்போது இதுக்கு சைட் டிஷ் வந்து எதுவுமே இருக்காது. இந்த சைட் டிஷ் இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி தோசை ஊற்றி பாருங்கள். தோசை சுட்டுட்டு நீங்கள் வந்து தேங்காய் பூலாம் நம்ம வீட்டில் இருக்கும், தேங்காய் இதை வந்து துருவிட்டு இந்த தோசைக்கு மேலே நல்லா தூற்றி விட்டுருங்க. இது கூடவே நம்ம வந்து சுகர் வேணும்னான்னு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மேலே ஆயில் ஊற்றிட்டு அந்த தேங்காய் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தோசைக்கு சைட் டிஷ் இல்லாத டைமில் இதே மாதிரி தேங்காய் பூ தோசை சுட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்னென்னு பார்க்கலாமா. தேங்காய் பூலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வைப்போம். இப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அழுகி போயிடும், அழுகினவாட வந்துடும். இப்படி வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில், வெறும் கடாயில் வந்து நீங்கள் லைட்டாக அந்த தேங்காய் பூ போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி நீங்கள் நல்லா வறுத்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளுக்கு இருக்கும், கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலியான டூத் பேஸ்ட் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஒரு ரியூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் கீழே கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, நீங்கள் வந்து ஏதாவது படிச்சுட்டு இருந்தால் அல்லது எழுதிட்டு நம்ம பாதியிலே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா இதை வந்து ஒரு புக் மார்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெயில் கட்டரை வச்சு நம்ம நகைலாம் வெட்டும்போது நகை வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அதை விழாமல் இருக்கிறது தான் ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு பலூன் எடுத்துருக்கேன். ஒரு ரூபா பலூனை எடுத்துகிட்டு நெயில் கட்டரில் வந்து போட்டு விட்டுருங்க. நான் போடுற மாதிரி போட்டு விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெயில் கட் பண்ணி பாருங்கள். அந்த நகை எல்லாமே அந்த பலூனுக்குள்ளே விழுந்துடும். கடைசியாக நீங்கள் அந்த பலூன்லேருந்து நீங்கள் வந்து தூர கொட்டிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலத்தில் தீப்பெட்டிலாம் கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும். நமக்கு என்ன தான் கொளுத்துனாலும் அதை கொளுத்தவே செய்யாது. அதுக்கே நம்ம முகத்தில் போடுற பவுடரை வந்து நீங்கள் வந்து தீக்குச்சியிலையும் அதுக்கப்புறம் சைடில் நம்ம கொளுத்தோம்ல அங்கேயும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரம் கோராமல் இருக்கும். முன்னாடியே நம்ம இதை மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தீக்குச்சி கொளுத்தும் போது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரிப்பன்லாம் நம்ம தலைக்கு கட்டிட்டு அவுத்த அப்படி போட்டுருவோம். அப்படி போடாமல் நம்ம இதே மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. சம்சா மாதிரி நான் பண்ணுற மாதிரி மடித்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரிப்பனில் வந்து நுனியில் நம்மளுக்கு நூலாக கிளம்பும். அதுக்கு நம்ம தைக்க தேவையில்லை. நீங்கள் வந்து மெழுகுத்தி ஏற்றி வச்சுட்டு அதில் லைட்டாக நம்ம காமிச்சாலே போதும், நூல் கிளம்புறதுலாம் இருக்காது. ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக வந்து கம்ஃபோர்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து வேறு என்னென்ன சோப்பு, ஷாம்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக கம்ஃபோர்ட் மட்டும் ஊற்றிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு பேம்பர்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்பர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு இதை நம்ம இப்போ எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா நீங்கள் வந்து பாத்ரூமில் கெட்டி விட்டுருங்க. இப்படி கெட்டுறதுனால பாத்ரூம் ஃபுல்லாகவே நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். நீங்கள் கம்ஃபோர்ட் பதிலாக வேறு என்ன ஷாம்புனாலும் வாசனைக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சென்ட்டு வேறு எதுனாலும் நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். புது வாரியெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா இதே மாதிரி தூசியாக நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்படி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வாரியல் வாங்கிட்டு வந்த உடனேவே ஒரு சீப் எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டான சீப் இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த வாரியலில் வந்து நல்லா இதே மாதிரி சீவி விடுங்க. விரித்து நல்லா கீழேருந்து மேலேருந்து கீழே ஃபுல்லாக சீவி விட்டுருங்க. இப்படி பண்ணுறதுனால அந்த தூசி ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த சீவுறதுலேயே வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாரியில் வந்து தூத்து பாருங்கள், எந்த ஒரு தூசியுமே வராது. கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரில் நம்ம ஏதாவது ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் அரைக்கும் போது மிக்ஸி ஜார் ஈரமாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பொருத்திட்டு இந்த மிக்ஸி ஜாரை வந்து லைட்டாக கவுத்து நீங்கள் அந்த தீயில் மட்டும் காமிச்சிடுங்க. ஃபுல்லாக அப்படி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹீட் ஆயிரும். லைட்டாக அப்படி காட்டி எடுத்தால் போதும். அந்த ஈரம் ஃபுல்லாக நம்மளுக்கு உறிஞ்சி எடுத்துரும். லைட்டாக ஒரு 1 மினிட் காமிச்சாலே போதும். இப்போ பாருங்கள், தண்ணியே இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது பவுடர் அரைக்கிறாங்க நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாம் பிசின் நமக்கு கட்டியாக தான் கிடைக்கும். இதை அப்படியே ஊற வைக்கிறாங்க தான் நம்மளுக்கு வந்து ½ டே கூட நம்மளுக்கு வந்து ஊறிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்.
இதை அப்படியே நம்ம ஊற வைக்கும்போது ஊறுற டைம் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த பாதாம் பிசினை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல நைஸ் பவுடராக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக கூட அரைபடலான்னு பரவாயில்லை. கொஞ்சமாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து வச்சு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவைக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சி நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ 1 ஸ்பூன் தான் நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து இந்த பவுல் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நிறைஞ்சி வந்துடும். தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு நான் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் வச்சேன். நல்லாவே ஊறி வந்துட்டு இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். இப்படி நல்லா ஊறி வந்துச்சு. இன்னுமே நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம்னா நல்லாவே நமக்கு ஊறி வரும். இப்போ நான் வந்து இதை வந்து ரஸ்னா கரைச்சி வச்சுருக்கேன். இதில் நான் வந்து போட்டுக்க போகிறேன். இது வந்து நல்லா உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடியது. இதை வந்து டெய்லியுமே நம்ம வந்து போட்டு குடிக்கலாம். நீங்கள் வந்து இப்படியே ஊற வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் நம்ம ஏதாவது குழம்பு வச்சுருப்போம். அந்த கடாய் வந்து உருண்டையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஆடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே ஏதாவது வட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். வட்டும் நம்ம வீட்டில் இருக்காது. அப்படி இல்லாத சமயத்தில் நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களோட வளையல் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வளையல் வேஸ்ட்டாக தூர போடக்கூடிய வளையலை எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கடாயை வைங்க. உங்களுக்கு ஆடாமல் இருக்கும். நல்ல குறிப்பாகவும் இருக்கும். நம்மளுக்கு குழம்பும் கீழே சிந்தாது, ஆடவும் செய்யாது. கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தக்காளிலாம் நம்ம நிறைய வாங்கி போட்டோம்னா அது கொஞ்ச நாள்லேயே வந்து நம்மளுக்கு அழுகி போயிடும். அப்படி அழுகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனேயுமே நல்லா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கோங்க. ஒரு துணியோ அல்லது டவலோ விரிச்சிட்டு இந்த தக்காளியை வந்து அதில் மேலே போட்டு நல்லா வந்து நீங்கள் வந்து தண்ணி இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு பாக்ஸில் அப்படி இல்லைன்னா ஒரு வாளியில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் உங்களுக்கு வந்து அழுகாமல் இருக்கும். இது ஒரு வேலையாக எடுத்து நம்ம வாங்கிட்டு வந்ததுமே இதை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் அந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொலுசுலாம் நம்ம போடும்போது அதில் ஜல் ஜல்னு கேட்கும். இப்படி கேட்காம இருக்கிறது சில பேருக்கு இந்த சவுண்டு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த சவுண்டு வேண்டாம்னா இதை கட் பண்ணி எடுக்காமையே ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரப்பர் பேண்டை அந்த முத்துக்கு மேலே வந்து நீங்கள் டைட்டாக போட்டு எடுத்துருங்க. இப்படி போட்டு எடுக்கிறனால நம்மளுக்கு வந்து சவுண்டு வந்து சுத்தமாகவே கேட்காது. உங்களுக்கு கொலுசு போடணும் ஆனால் சவுண்டு கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெண்டு கொலுசுக்குமே முத்து கீழே இதே மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை போட்டு நீங்கள் காலில் போட்டு பாருங்கள். எந்த ஒரு சவுண்டும் வராது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா வீட்டில் வந்து நம்ம ஏதாவது செருக்குவோம், கிரேட்டர் வச்சு ஏதாவது செருக்கும்போது நம்மளுக்கு மொட்டையாயிரும். அதாவது ஷார்ப்னஸ் வந்து கம்மியான மாதிரி ஆகிரும். அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ₹1 காயின் எடுத்துக்கோங்க. ₹1 காயின் இல்லை, ஏதாவது ஒரு காயின் எடுத்துக்கோங்க. காயின் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த செருக்கிறதுல வந்து நல்லா வந்து நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்படி தேய்க்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லாவே ஷார்ப்னஸ் ஆகும். உங்களுக்கு எப்போம்லாம் ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போலாம் நீங்கள் வந்து இதை பண்ணி எடுத்துக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஷார்ப்பாக இருக்கும். ரசம் வைக்கிறதுக்கு புளி ஊற வைக்க நம்ம மறந்துட்டோன்னு வைங்களேன், நீங்கள் கவலையே பட தேவையில்லை. கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. புளியை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஏதாவது சோறு கொதிச்சுட்டு இருந்துச்சுன்னா அப்படி இல்லாட்டி குக்கரில் நம்ம ஏதாவது வச்சுருந்தோம்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து வச்சுருங்க. சூடான பாத்திரம் எதுனாலும் சரி அதுக்கு மேலே நீங்கள் அந்த புளியை வந்து வச்சுருங்க. சூடான பாத்திரத்துக்கு மேலே வைக்கும்போது புளி வந்து அப்படியே இலகுன மாதிரி ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து புளியை பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. புளியை ஊற வைக்காமல் விட்டுணுன்னா அதுக்கு இன்னொரு மெத்தடு இருக்குது. நீங்கள் வந்து தண்ணிக்கு பதிலாக வெந்நீர் ஊற்றி நீங்கள் ஊற வச்சுருங்க. அப்படி ஊற வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ஊறி வரும். நம்ம வந்து பிணைஞ்சி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இது ஒரு க்ளீனிங் டிப் தான். இந்த கொலுசை தான் நம்ம வந்து எப்படி ஒரே ஒரு வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இந்த கொலுசை போட்டுட்டு ஒரு தேவையில்லாத ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பல் தேய்க்கிற பேஸ்ட்டு எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பல்லை தேய்க்கிற மாதிரி அந்த கொலுசை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸு கிட்ட அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அகைன் நம்ம திரும்ப எடுத்து நீங்கள் லைட்டாக தேய்ச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். சூப்பராக நம்மளுக்கு கழுவி எடுத்துட்டோன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு.
நீங்கள் இது கூட வந்து சோடா உப்பும் சேர்த்து நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா பாலிஷ் ஆன மாதிரி இருக்கும். இது மாதிரி புது செருப்புலாம் நம்ம வாங்கி அப்படியே வச்சு போட்டு வச்சுருப்போம். இப்படி போடுறதுனால நம்மளுக்கு வந்து தூசி அடைஞ்சு போயிடும். இப்படி போடாமல் நீங்கள் வந்து ஏதாவது வேண்டாத சாக்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நீங்கள் இந்த செருப்பை போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு தூசி அடையாமல் இருக்கும். இதை நீங்கள் சாக்ஸுக்குள்ளே இப்படி வச்சுட்டு நீங்கள் ஸ்லாப் மேலே நீங்கள் வேறு எது மேலே போட்டு வச்சாலும் எங்கேயாவது கட்டி வச்சுட்டாலும் உங்களுக்கு தூசி அடையாமல் இருக்கும். உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சோறு நல்லா உதிரியாக வர்றதுக்கும் காலையில் ஆக்கின சாப்பாடை வந்து நைட்டு வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா இந்த டிப்பை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கோங்க. நீங்கள் வந்து அரிசி வந்து ஊற வைக்கும்போது கொஞ்சமாக ஐஸ் தண்ணி அப்படி இல்லைன்னா ஐஸ் கட்டியை வந்து நீங்கள் போட்டு ஊற வச்சுருங்க. ஐஸ் தண்ணி இல்லாட்டி ஐஸ் கட்டியை போட்டு ஊற வச்சுட்டு நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுருங்க. அரிசி வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து போடணும். மொத்தமாக அரிசியும் தண்ணியும் நீங்கள் வந்து ஏற்றி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே சாப்பாடு கெட்டு போயிடும். இந்த டிப்ஸ் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன்லாம் நம்ம பொரிக்கும் போது எப்படி மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் எப்படி முறுமுறுன்னு பொரிக்க தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து சாலை மீன் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மீன் கழுவும் போது மீன் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும். நல்ல கன்சட்டியில் போட்டு வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மீனை வந்து மீனுக்கு மேலே மசாலா போட்டு நம்ம மொத்தமாக போட்டு பெரட்டாமல் தனியாக ஃபஸ்ட்டு மசாலாவை வந்து நீங்கள் வந்து விரைய வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வத்தத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக ஆயிலு, இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மட்டுமே போதும். வேறு எதுவுமே நீங்கள் ஊற்ற தேவையில்லை. முக்கியமாக தண்ணி மட்டும் ஊற்றவே செய்யாதீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக நீங்கள் வந்து தடவி எடுத்துக்கோங்க. மொத்தமாக மீனை போட்டு பொரிச்சிங்கன்னா எதுலேயுமே உப்பு ஏறவே மசாலா வந்து பிடிக்கவே செய்யாது. ஒவ்வொரு மீனாக நீங்கள் வந்து தடவி நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு முக்கியமான இது என்னதுன்னா நீங்கள் வந்து வெயிலில் தான் காய வைக்கணும். அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. வெயிலில் வச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நீங்கள் பொரிக்கும்போது மீனை பொரிக்கும்போது கொஞ்சமாக ஆயில் ஊற்றுங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு மீன் வந்து ஒட்டாமல் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை வந்து நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டுருங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து மீனை பொரிச்சு பாருங்கள். நல்ல ஃப்ளேவரபுளாகவும் இருக்கும். மீன் வந்து நல்லா ஒட்டாமையும் வரும். அடுத்தடுத்த பேட்ச் நீங்கள் போடும்போதும் நீங்கள் இதே மாதிரியே கருவேப்பிலையை போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். குக்கரில் நம்ம ஏதாவது அவிக்கும் போது அர்ஜென்ட்டாக நம்மளுக்கு வந்து விசிலே வராது. இப்படி வராமல் இருக்கிற சமயத்தில் ஒரு சின்ன டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஒரே ஒரு ஊக்கு மட்டும் இருந்தாலே போதும். சூப்பராக நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒரு ஊக்கை எடுத்துகிட்டு நம்ம விசில் வரும்ல அந்த ஹோலில் வந்து விட்டு எடுத்திங்கன்னா அங்கே எந்த ஒரு அடைப்பு இருந்தாலும் அது வந்து எடுத்துடும். கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் விசில் வச்சு பாருங்கள். விசில் வந்து வந்துடும். வேஸ்ட்டான தூக்கி போடக்கூடிய ஒரு குக்கர் கேஸ்கெட்டை வச்சு தான் நம்ம சூப்பரான ஒரு கிளாத் ஹேங்கர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி பூக்கெட்டுற நூல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சணல் கயிறு வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமாட்டு கொஞ்சமாக கிளிப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கிளிப்பு இல்லைனா என்ன கிளிப்புன்னு எடுத்துக்கலாம். நான் அந்த உடன் கிளிப் தான் எடுத்திருக்கேன். இப்போது கொஞ்சமாக வந்து கயிறு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெண்டாக மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்தை வந்து நீங்கள் அந்த கேஸ்கெட்குள்ளே போட்டுருங்க. போட்டு நான் போடுற மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்படியே சுற்றி நீங்கள் வந்து 4 அப்படி இல்லைனா 5 கயிறு இதேமாதிரி சேமாக எடுத்து சுற்றியுமே இதேமாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா அந்த 4ஐயும் சேர்த்து நம்ம வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதே போலேயே நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து முடிச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு 4 கயிறு இதே மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ 4ஐயும் ஒன்றா சேர்த்துட்டு மேலே வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அதை அவ்வளோ விட்டுட்டு நீங்கள் வந்து முடிச்சு போட்டுருங்க. நான் வந்து அவுக்கிற மாதிரி இந்த சுருக்கா முடிச்சு தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போது அதை மேலே உள்ளதை நம்ம முடிச்சாச்சு. இப்போ கீழே ஃபுல்லாகவே கிளிப்பை வந்து கட்டி விடணும். இப்போ நான் அந்த மாதிரி கிளிப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ சின்னதாக ஒரு கயிறு எடுத்து அந்த கிளிப்புக்கு மேலே நான் விட்டு வெளியே எடுத்துக்கிறேன். நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் அந்த கேஸ்கெட்டில் வந்து முடிச்சு போட்டு விட்ருங்க. எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து முடிச்சு போட்டுருக்கேன். நான் இதே மாதிரி நிறைய ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுட்டு எல்லா கயிறையுமே சேமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆண்டு நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 10-12 கிட்ட போட்டிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆண்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த கேஸ்கட்டில் சென்டரில் வந்து ஏதாவது ஒரு கம்பு மாதிரி நீங்கள் வந்து போட்டுட்டு அதுக்கிடையிலையுமே நீங்கள் வந்து இதே மாதிரி போட்டு தொங்க விட்டுக்கலாம். ஃபுல்லாமே இதே மாதிரி போட்டு முடிச்சிடுங்க.
இந்த கயிறு வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து சணல் கயிறு, பொடியாக சணல் கயிறு இருக்குங்களா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். நான் வந்து ஒரு 10 கிட்ட தான் போட்டிருந்தேன். நம்ம எக்ஸ்ட்ராவுமே போட்டுக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். மேலேயும் நான் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். கிளிப்பை வந்துட்டு நம்ம இப்படி கயிறு கட்டுறதுனால நம்ம வந்து மாட்ட முடியுமா, துணியெலாம் நம்ம வந்து மாட்டி விட முடியுமா அப்படின்னு நினைப்போம். நம்ம வந்து மேலே ஒரு கம்பியில் தான் நம்ம வந்து அந்த நூலை வந்து மாட்டியிருக்க போகிறோம். அதனால துணியை வந்து நம்ம ஹேங் பண்ணும்போது அது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட்டு இதை ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹூக் தான் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து கம்பி மத்தாப்பு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக நீங்கள் 2 தட்டு தட்டினாலே போதும், அதில் உள்ள மருந்துலாம் வந்துடும். இப்படி எடுத்து வச்சதுக்கப்புறம் கம்பி மாதிரி உங்களுக்கு இதை நல்லா தொடச்சிட்டு ஒரு கட்டிங் பிளேடை வச்சுட்டு நீங்கள் கையால் கூட லைட்டாக நீங்கள் இது பண்ணாலே வந்துடும். லைட்டாக எஸ் ஹூக்கு மாதிரி நீங்கள் வந்து 2 சைடையும் வந்து நீங்கள் வந்து மடக்கி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் மெட்டல் வளையலில் கூட இதே மாதிரி ஹூக்கு வந்து நீங்கள் பண்ணிடலாம். இப்போ இதை மாட்டி விட்டுட்டு நல்லா வந்து நெருக்கி விட்டுங்க. அதர்வைஸ் உங்களுக்கு அந்த நூலை விட்டு உங்களுக்கு வராமல் இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த நூல் வச்சு பண்ணியிருக்கனால உங்களுக்கு அந்துருமோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஸ்ட்ராங்காக இருக்கிற நூல் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சின்ன பிள்ளைங்களோட நிக்கரு, அதுக்கப்புறமா சாக்ஸு எது வேணால் நீங்கள் வந்து காய போட்டுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஞ்சதுக்கப்புறமா இதை கழட்டிட்டு நீங்கள் வந்து வீட்டில் கூட நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் குக்கர் கெஸ்ட் கிட்ட வந்து இது மாதிரி தூக்கி போடாமல் ஒன் டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுக்குன்னு ஆன்லைனில் வந்து 400, 500 கொடுத்து வாங்க வேணாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.